நீதிமன்றம் வந்து விஜயை சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கி தலையில நங்குன்னு கொட்டு வச்சிருக்கு. தற்குறின்னு சொல்லி தான் நம்ம வந்து பல முறை சொல்லிட்டு இருக்கோம்ல. இதே விஷயத்தை தான் நீதிமன்றம் வேற ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கு. அது யாரையும் முட்டாள்னு மறைமுகம் தான் சொல்றேன். யாரே இல்ல, விஜய் தான் சொல்றேன், நேரடியா சொல்றேன். முட்டாள், அறிவே இல்லை உனக்கு அறிவே இல்லை. ஏன் இப்படி சொல்றீங்க சார்? மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி 41 பேர் கொன்னு இருக்கான் சார். கொலைகாரன் சார் இவன். அப்ப இவனை என்ன கொஞ்சுவாங்களா நீதிமன்றம்? சூட சொரணை இருக்கா? உப்பு போட்டு சாப்பிடுறியா நீ? நான் விஜய நேரடியா கேட்கிறேன். நீ மானங்கட்ட வந்தானே, நீ 20 லட்சம் அறிவிச்சிய இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? ஏன் சேர்ல? ஒருமையில தான் திட்டு வரானே. 41 உயிர்கள் போயிருக்கு சார். விஜய் நேரம் ஜெயில வந்து கழித்து நிற்பார். அடடா, களி கூட போறது இல்லைங்க, கோழிக்கறி போடுறான். விஜய் என்ன பெரிய அப்பா டக்கரா சார்? ஏன் போய் விசாரணைக்கு கூட காவல்துறை அவன் வீட்டு வாசல தட்டலனா நீதிமன்றம் கேட்க தான் செய்யும் சார். விஜய்க்கு என்ன அறிவு இருக்கு சார்? சமூக வீரர்கள் உள்ள வந்துட்டாங்க, கத்தியோடு வந்தார்கள் அப்படின்னு நீ பிரேயர்ல போட்டீங்களா? நீ ஆம்பளை, நீ ஆண்மை நிறைந்தவன் நான் சொல்லிருப்பேன். அங்க என்ன பிரேயர் போடுறீங்க விஜய்? அதுக்கு சார் அங்க என்ன பிரேயர் போட்டீங்க? என்ன போட்டாங்க? இது விபத்து. என்ன அயோக்கியத்தை, என்ன பித்தலாட்டா இது? தலைவனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு கடுமையான விஷயம். இந்த தற்குறிகளுக்கு எதை விமர்சனம் பண்ணணும், எதை பேசணும், எந்த கன்றாவையும் தெரியல. அயோக்கிய பசங்களா? அறிவு இருக்காடா உங்களுக்கு? சரி, நீ போனா கூட்டம் வரும். என்ன மயக்கத்தில் இருந்தார் விஜய்? 2 நாட்களாக ஓடி ஒளிஞ்சார்ல. 2 நாட்களாக என்ன மயக்கத்தில் இருந்தார்? துக்க மயக்கத்தில் இருந்தாரா? இல்ல வெளிப்படையா நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், வேற ஏதாவது மயக்கத்தில் இருந்தாரா? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீதிமன்றம் வந்து விஜயை சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கி தலையில நங்குன்னு கொட்டு வச்சிருக்கு அப்படின்னு பலரும் பலவிதமா சமூக வலைதளங்களில் பேசுறாங்க. விஜய்க்கு எதிராக நீதிமன்றம் கருத்து சொன்னது மாதிரி தான் வெளியில பேசப்படுது. விஜய் எதிரெல்லாம் கிடையாதுங்க. தற்குறின்னு சொல்லி தான் நம்ம வந்து பல முறை சொல்லிட்டு இருக்கோம்ல. இதே விஷயத்தை தான் நீதிமன்றம் வேற ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கு. தலைமைக்கு உனக்கு லாக்கி இல்ல, நீ தகுதி இல்ல, தலைவனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு கடுமையான விஷயம். நிச்சயமா நீதியரசர் சொன்ன விஷயத்துல ஒரு எள்ளளவு மாற்றமும் இல்லை. ஆனா இந்த தற்குறிகள் நம்ம திரும்ப சொல்லிட்டே இருப்போம். நான் திரும்ப எல்லா இடங்களையும் அது பதிவு பண்றது என்னன்னா, இந்த தற்குறிகளுக்கு எதை விமர்சனம் பண்ணணும், எதை பேசணும், எந்த கன்றாவையும் தெரியல. ஒரு நீதிபதி சொன்ன விஷயத்தை கூட நேற்று முதல் கடுமையா சோசியல் மீடியால வந்து ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அறிவு கட்ட ஜென்மங்கள் ஒரு 10 பேரை பிடிச்சி உள்ள போட்டா இவனுக்கு அப்ப புத்தி வரும். ஆனா அப்ப கூட புத்தி வராது. ஏன்னா இவனுடைய மண்டையில மொத்தமா மூளைக்கு பதில் களிமண் தான் இருக்கு. மண்ணு கூட இருக்கா இல்லையான்னு தெரியல. அது கூட மண்ணை கூட நம்ம அவ்வளவு கேவலமா சொல்ல முடியாது. ஏன் இப்படி சொல்றீங்க சார்? மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி 41 பேர் கொன்னு இருக்கான் சார். கொலைகாரன் சார் இவன். அப்ப இவனை என்ன கொஞ்சுவாங்களா நீதிமன்றம்? ஏன் நீதிமன்றம் போட? நீ 41 உயிர்கள் செத்து போயிருக்குல்ல. உனக்கு தார்மீக அடிப்படையில மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தா அந்த 41 குடும்பங்களுக்கு நேரம் நீ போயிருக்கணும். வெளிப்படையா நான் பேசுறேன். நீங்க வந்து ஒரு குடும்பத்தோட தலைவன் தானே, நீ அப்பன் தானே, 2 குழந்தைகளுக்கு அப்பா தானே நீ. உனக்கு அறிவில்லையா? உனக்கு 41 பேர் வந்து செத்து போயிருக்காங்களே. உன்னை பார்க்க வந்து பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் எப்படா தூங்குன நீ? தூக்கம் எப்படி வந்துச்சு உனக்கு? சரி, விஜய் போனதான் கூட்டம் வந்துடும் சார். 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓடி ஒளிஞ்சிருக்கார் பார். புசியானந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல், அருண் எங்க போனாங்க இவங்க எல்லாம்? புசியானந்த் இப்ப வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறார். இதெல்லாம் கட்சி பொதுச் செயலரா நீ? அட மானங்கட்டவங்களே, உன்னை நம்பி ஒரு கூட்டத்துக்கு வந்தவர்கள் இங்கதான் செத்தாங்களா தெரியலன்னு ஒரு வக்கீல், வண்டுமுருகர் ரேஞ்சில் ஒரு வக்கீல் வந்து பிரஸ் மீட் பண்றாரு. என்ன சொல்றாரு? சார், செத்து போனவங்க அங்க கூட்டத்தில் தான் செத்தாங்களான்னு கேட்கிறார். ஆட இரக்கம் இல்லாத ஜென்மங்களே, மனுஷ ஜென்மங்களாடா நீங்க. சரி, 41 பேர் செத்து போயிட்டான். அரசாங்கம் 10 லட்ச ரூபாய் இழப்பீடு அறிவிக்குது. அறிவிச்ச மறுநாளே போய் அந்த 10 லட்ச ரூபாய் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. சார், இழப்பு நடந்துருச்சு, இறப்பு நடந்துருச்சு, மரணம் நடந்துருச்சு. இந்த 10 லட்சம் அவர்களுக்கு ஈடாகாது.
அந்த மரணத்துக்கு ஈடாகாது. ஆனால் ஒரு ஆறுதல் தரும், ஒரு சின்ன ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த தொகை உடனடியாக அவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அரசாங்கம் உடனடியாக ஆளை வச்சு கொடுத்துருச்சு, யாரையோ வச்சு கொடுத்துருச்சு. 20 லட்சம் அறிவிச்சல்ல. சூட சொரணை இருக்கா? உப்பு போட்டுதான் சாப்பிடுறியா நீ? நான் விஜய நேரடியா கேட்கிறேன். நீ மானங்கட்டவன் தானே நீ? 20 லட்சம் அறிவிச்சிய இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? ஏன் சேரல? அதுக்கு பெரிய விசாரணை நடத்துறீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? ஐயோக்கிய பசங்களா? அறிவு இருக்காரா உங்களுக்கு? சரி, நீ போனா கூட்டம் வரும். ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. நகரத்தில் ஆளே கிடையாது. அவனுக்கு கிரௌட் வருதுன்னு சொல்றல, கூட்டம் வருதுன்னு. ஒன்ன பார்க்க வந்தாலே செத்தாங்க. சார், மனசாட்சி இருந்தா, ஈரம் இருந்தா அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். எதுவுமே கிடையாது சார். என்ன மயக்கத்தில் இருந்தார் விஜய்? 2 நாட்களாக ஓடி ஒளிஞ்சார்ல. 2 நாட்களாக என்ன மயக்கத்தில் இருந்தார்? துக்க மயக்கத்தில் இருந்தாரா? இல்ல வெளிப்படையா நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், வேற ஏதாவது மயக்கத்தில் இருந்தாரா? சோகம் உனக்கு அப்படியே அப்பிரிச்சு சோகம் தன்னை கவ்வியது அப்படின்லாம் சீன் போடுறாருல. நீ என்ன வேணா சீன் போடு, ஆனா மனசாட்சி உள்ள மனுஷனா இரு. தலைவனா இருக்கலாம் அப்புறம் சார், தலைவனா இரு, கட்சிக்கு தலைவன். முதலமைச்சர் நாற்காலி மட்டும் ஆசைப்படுறல்ல நீ? உன்னை பார்க்க வந்து தானே செத்தாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? வெறும் விஜய் மட்டுமா திட்டிருக்கா? விஜய் மட்டுமா திட்டிருக்கு? திமுக போலீஸ் காவல்துறையும் கடுமையா சொல்லியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு ஆள் இருக்கார். இந்த ஆள் சுரண்டல் லாட்டரி பேர் வழி இந்த குடும்பமே மக்களை ஒரு நம்பர் லாட்டரியில கோடி கோடியா கொள்ளையடிச்ச குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ஆதவ் அர்ஜுனா. அவர் தான் இதுக்கு எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டாருன்றாங்க. ஆனா புஷி ஆனந்த் என்ன சொல்லி எஸ்கேப் ஆகுறாரு? இந்த கிரவுடு அன்ஆத்தரைஸ்ட் கிரவுடு, இந்த கூட்டத்துக்கும் இந்த ஒழுங்குகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒட்டுமொத்த பழியும் மாவட்ட செயலாளர் மதியழகம் மேல போட்டுட்டு ஆள் எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சிட்டாரு. நான் இந்த ஊடகத்தின் மூலமாக தாவேகாவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன். இந்த தாவேகாவை நம்பி, விஜய நம்பி, புஷி ஆனந்த நம்பி அந்த கட்சியில நீங்க இன்னும் நீடிச்சீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஆள் வந்து பல பேரை கொன்னுட்டு இன்னைக்கு மதியழகன் சிறையில் இருக்க மாதிரி உங்களையும் ஒரு நாள் ஜெயில வைப்பார். நல்லா யோசிங்க. ஒரு அரசியல் விமர்சகரா விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறீங்க. ஆனா ஒரு கட்சியோட தலைவர் சாட்டை நான் வந்து எனக்கு விஜய்க்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்கு? நீங்க எப்படி அது மாதிரி பொத்தாம் பொதுவா ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க? நான் குற்றச்சாட்டு வைக்கல சார், உண்மைகளை சொல்றேன், உறக்க சொல்றேன். நான் குடும்ப தலைவன், ஒரு அப்பா, வலி தெரியும் எனக்கு. இழப்புனா என்னன்னு எனக்கு தெரியும். நீ மானம் கட்ட வேண்டாம். நீ உனக்கு உன் வீட்டுல இழப்பு இருந்தது இல்ல? உன் தங்கச்சி செத்தப்ப எவ்வளவு சோகம் இருந்தது? ஒருமையில தான் திட்டுவேன் நானு. 41 உயிர்கள் போயிருக்கு சார். ஒரு ஈவு இரக்கமான ஒரு பதிவு கூட வரல சார். ஒரே ஒரு இரங்கல். ஐயா, நீ செத்து போனது என்னால இன்னும் எனக்கு கண்ணை மூடினா எனக்கு அந்த நினைவுகள் தான் வருது. உன் பஸ்ஸை சுத்தி தானே கேமரா வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கூட வேணாங்க. கரூர் போவதற்கு முன்பாக ஒரு பஸ், இந்த கேரவேன் சொகுசு வண்டி, இந்த ஆளுக்கு ஒரு வண்டி வச்சிருக்கான் பாருங்க. நடிக மணலில் இறங்கி வராத ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க. மனுஷனா கூட நான் சேர்க்க மாட்டேன், மிருகம். பலரை அந்த இடியமீனை சொல்லுவாங்க, அப்புறம் நீரோ மன்னனை சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஊரே பத்தி எரியும் போது பிடில் வாசிட்டு அவன் மகிழ்ச்சியா இருந்தான்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கொட்டு அப்படியே கூட்டம் அலமோதுது, லைட்டை அமுத்தி விளையாடுறான். என்ன மனநிலை சார்? மானங்கட்ட மனநிலை. எந்த தலைவனும் அப்படி செஞ்சதில்ல. நீங்க விஜயே மிருகங்கிறீங்க, ஆனா குழந்தைங்களை பறி கொடுத்த அம்மாக்கள்லாம் விஜய் மீது கோபமே இல்லைங்கிறாங்களே. நான் அவர்களையும் சொல்றேன், அந்த பெண்களையும் சொல்றேன், அந்த பெண்களுடைய கணவர்மார்களையும் சொல்றேன், அந்த தகப்பனையும் சொல்றேன். திருந்துங்கடா, திருந்துங்க. நடிகனா மட்டும் பாருங்க. ஏன் வீட்டுல பார்த்தா பத்தாதா? டிவியில பார்த்தா பத்தாதா? அவங்க போய் கிட்ட நின்று பார்த்தாதான் பிறவி பயன் அடைவீங்களா? சூடு சொன்னியா இல்லையா? போயிருச்சா சார் 41 உயிர். இன்னும் 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்காங்க. பல பேர் வந்து சீரியஸா இருக்காங்க. கொஞ்சமாவது ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறானுங்க. எதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்? எதுக்கு விஜய் பக்கத்தில் நிக்கணும்? 41 உயிர்கள் பக்கத்தில் நில்லுங்கடா. யாராவது ஒருத்தர் ஒரு மாலை போட்டிருக்காங்களா அந்த குடும்பத்துக்கு போய்? அந்த சார், மரணங்கள் முடிஞ்சிருச்சு சார், செத்து போயிட்டாங்க. நீ உயிர் கொடுக்க முடியாது. அவர்களுடைய இறுதி சடங்குல உன் கட்சிக்காரன் எவனாவது ஒருத்தன், அப்புறம் என்னடா விளக்கெண்ண கட்சி அது? உலகார கட்சி அது. இதைத்தான் நீதிமன்றமும் கேட்டிருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட பார்க்காம நீதிமன்றம் ஒரு படி கீழே இறங்கி வந்து பயங்கரமா தமிழக வெற்றி கழகத்தை விஜய் இறங்கி அடிச்சிருக்கு. இவ்வளவு தூரம் ஒரு நீதிமன்றம் இறங்கி அடிக்கலாமா? ஏன்? நீதிமன்றத்துக்கு தான் அனைத்து உரிமைகள் இருக்கு சார். நீங்க நடவடிக்கை எடுக்கல. காவல்துறை மீது எனக்கு கடுமையான விமர்சனம் இருக்கு. வேடிக்கை பாத்தீங்களா? வேடிக்கை பாத்தீங்களா? போலீசாரே கூட்டத்துல மாட்டிக்கிட்டதா போலீஸ் தரப்புல நீதிமன்றத்துல சொல்லப்பட்டுச்சு.
நாங்களே கூட்டத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. சார் கூட்டம் கட்டுக்கடங்காம வருது, அன்ஆத்தரைஸ்டு கூட்டமா வருது. அவங்க ஒழுங்கீனமானவர்கள். இன்னைக்கு தெரியல, அது டே ஒன்ல இருந்தே தெரியும் எல்லாருக்கும். அப்ப இந்த 41 பேரோட உயிரிழப்புக்கு விஜய் காரணம் அப்படிங்கறத தாண்டி இந்த ஒழுங்கினமற்ற அடாவடியில் ஈடுபட்ட தமிழக வெற்றிகளுக்கு தொண்டர்கள் தான் காரணம் அப்படிங்கிறீங்களா? நீதிபதி சொன்ன மாதிரி விஜயும் ஒரு காரணம், இந்த தற்கூரி கூட்டமும் ஒரு காரணம். சார் யாராவது ஒருத்தர் நிர்வாகியா இருக்கிறவன் செத்து போயிட்டான்னு ஏதாவது சொன்னாங்களா? 41 பேர்ல வந்தவெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த அப்பாவிகள் சார். செத்த பெண்கள், கர்ப்பிணி, குழந்தை, அந்த குழந்தைக்கு எதிர்காலம் என்னவா இருக்குன்னு அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய கற்பனையோடு இருந்திருப்பாங்கல்ல. ஒரு தகப்பன் சொல்றாரு, என் பொண்டாட்டி என் 2 குழந்தைகளையும் இழந்துட்டேன், நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறேன்னு போனா 3 பேருமே அந்த குடும்பத்துல இல்லை. இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, செத்து போயிட்டாங்களே, உங்களுக்கு உணர்வு இருக்கு, நீங்க இழப்பு நேரத்துல நாம எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீங்க இத்தனை நேரம் ஒரு கம்ப்ளைண்ட் விஜயால தான் என் குடும்பத்துல இந்த இழப்புன்னு ஏன்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சார் போலீஸாவது வழக்கு பதிவு பண்ணுச்சு, எஃப்ஐஆர்ல பேரை கூட சேர்க்கல. விஜயா கைது பண்ண வேண்டாம், சரி அரசியல் ஒரு அழுத்தம். சார் இதுவே ஜெயலலிதா இருந்தா, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியாக இருந்திருந்தால் விஜய் நேரம் ஜெயில வந்து கழித்து நிற்பார். அடடா களி கூட போறது இல்லைங்க, கோழிக்கறி போடுறாங்களாம் சிறையிலலாம், அதுதான் கொடுத்துருப்பாங்க. மானங்கட்ட விஜய்க்கு அதுதான் நடந்திருக்கும். ஜெயலலிதா இருந்திருந்தா விஜயை கைது பண்ணிருப்பாங்க. ஸ்டாலின் கருணாநிதி இருந்திருந்தாலும் விஜயை இவ்வளவு தூரம் வளரவே விட்டுருக்க மாட்டார். ஏன்னா இது தற்கொலை கூட்டம் முதல்ல தெரிஞ்சிட்டு இருப்பாரு. விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே, விக்கிரவாண்டி அந்த மாநாட்டுன்னு போட்டாங்க பாருங்க, அப்பவே இந்த கூட்டத்தோட விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸ்டாலினுக்கு பயமா அல்லது கருணாநிதிக்கும் கட்ஸ் இருக்கு விஜய் கைது பண்ண, அப்ப ஸ்டாலினுக்கு கைது பண்ண கட்ஸ் இல்லைன்னா ஸ்டாலின் விஜய் பார்த்து பயப்படுறாரா? திமுக விஜய் பார்த்து பயப்படுதான்னு இயல்பா கேள்வி இருக்கு. கண்டிப்பா அந்த கேள்வி வரும் சார். எனக்கே கோபம் வருது. நான் ஒரு ஊடகத்தை சேர்ந்தவன், நான் ஒரு பத்திரிகையாளனா 30 வருஷத்துக்கு மேல பயணப்பட்டு இருக்கேன். எல்லா இடங்களிலும் நான் வந்து கடுமையாக தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்னு பேசிட்டு இருக்கேன். கைது பண்ண வேண்டாம், எஃப்ஐஆர்ல கூட பேர் இல்ல அப்படின்னா நீங்க 4 பேர் செத்து போயிட்டாங்க தெலுங்கானால ஒரு தியேட்டருக்குள்ள. கூட்டம் திடீர்னு வந்துருச்சு. அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர், விஜய் மாதிரி அவர் அங்க ஒரு பிரபலமான நடிகர், ஒரு குழந்தை செத்து போச்சு, ஒரு பொம்பளை ஒரு பெண்மணி செத்து போயிட்டாங்க. இது இல்லாம 4 பேர் செத்த உடனே அல்லு அர்ஜுனை கைது பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சாங்க. விஜய் என்ன பெரிய அப்பா டக்கரா சார்? ஏன் போய் விசாரணைக்கு கூட காவல்துறை அவன் வீட்டு வாசல்ல தட்டலனா நீதிமன்றம் கேட்க தான் செய்யும். ஆதவ் அர்ஜுனா கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி பதிவு போடுறாரு. அந்த ஆளை தனி விமானத்துல இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்ப இந்த உளவுத்துறையும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்குது. அப்ப பயப்படுறீங்களா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீதிமன்றம் தமிழக அரசை பார்த்தும் போலீஸை பார்த்தும் கடுமையா கேள்வி கேட்டிருக்கு. அப்போ ஒன் சைடா செயல்படுறீங்களாங்கிற மாதிரி. ஏன்னா நேபாளத்துல கலவரம் ஏற்பட்ட மாதிரி, புரட்சி ஏற்பட்ட மாதிரி தமிழ்நாட்டிலையும் புரட்சி ஏற்படுத்தணும்னு பதிவு போடுறாரு. அவரை கைது பண்ணாம வேற ஏப்ப சப்பையா இருப்பாங்களே, அந்த 3 பேரை போலீஸ் கைது பண்ணிருக்குன்னு விமர்சனம் பண்றாங்க. இந்த ஜென்மத்தெல்லாம் இது மனுஷனா கூட சொல்ல முடியாது. ஆதவ எங்க போனாலும் சார் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா சார்? தமிழ்நாட்டில் மீண்டும் சுரண்டல் லாட்டரியை கொண்டு வரதான் நோக்கம், அஜெண்டா அதுதான். விஜய் ஒத்துப்பாரா சார்? விஜய்க்கு என்ன அறிவு இருக்கு சார்? எவன் சொன்னாலும் கேட்கிறாருல, எழுதி கொடுத்தா படிக்கிறார். 41 உயிர் போன பிறகு ஒரு வீடியோ போட்டார், நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை. 3 நிமிஷமா நம்ம வீடியோ. அந்த வீடியோல அந்த இழப்பின் வலி எங்கேயுமே தெரியல. சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு சிஎம்க்கு. சூடு சொரணை இருக்கிற மனுஷன், ஐயோ நம்ம பார்க்க வந்து 46 அடிப்படையில கொஞ்சமாவது இரக்கம் இருக்கும், கொஞ்சமாவது வலி இருக்கும். சும்மாக்காத நீங்க வந்து நடிச்சிருப்பான், அழற மாதிரி நடிச்சிருப்பான், கிளிசரின் போட்டாவது அழுதிருப்பான், ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு ராத்திரி எல்லாம் வேற என்ன மயக்கத்தில் இருந்தியோ அது வெளியே தெரியக்கூடாது, ஃபுல் மேக்கப்ல ட்ரிம் பண்ணிக்கிட்டு எவனாவது பேசுவானா சார்? எவனா பேசுவானா? அது சிஎம் சார் கண்ண நிமித்தி இந்த இதுல தான் இருக்கு. படத்துல பழைய அந்த காலத்து படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோவை சேர்ந்த சினிமா காட்சி, அவங்க குடும்பத்தார போய் வில்லன் கட்டி வச்சிருவான். கட்டி வச்சவன என்ன எதுனா பண்ணுங்க, என் குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னு வில்ல இங்க இருந்து பேசிட்டு இருப்பான். அதே மாதிரி சிஎம் சார் என்ன ஒண்ணு, நீ ஆபீஸ்ல இருப்ப, வீட்டுல நீ வேற எங்க இருப்ப, நீ ஓடி ஒளிரேடா, அதுதான் ஒண்ணு வீடு இல்ல பனையூர் பங்களா. உன் வீடை விட்டா பனையூர் பங்களா, வேற எங்க நீ இருப்ப? நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? இதே மக்கள் உன்னை செருப்பால் அடிப்பார்கள். ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. கேட்டா அதுக்கு ஒரு ஆள் வச்சு செட் பண்ணாங்க. நரேஷன் எப்படி தெரியுமா இவங்க பண்ணாங்க? 2 விதமான நரேஷனை இவங்க பண்றாங்க சார். இவங்க அயோக்கியர்கள் ஏன் திரும்ப நான் சொல்றேன் தெரியுமா?
பொது வெளியில பகிரங்கமா நான் ஏன் குற்றம் சாட்டுறேன் தெரியுமா? இவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த சம்பவம் 41 மரணத்துக்கு பிறகு இதை சார்ந்தவர்கள் இவருடைய இவங்கன்னு ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்களே ஊடகம், இது எல்லாமே என்ன நரேஷனை செட் பண்ணாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சதி, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலத்துல திமுக அரசாங்கம் அப்படின்னு பொதுவெளி பூரா பேசுனாங்களா? பேசுறாங்கல்ல சார்? நீதிமன்றத்தில் பிரேயர் போடுறாரு யாரு? இந்த கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டு பதிவு போடுறாரு. அந்த பிரேயர்ல நீ மானங்கட்டவன் தானே, அல்லது நீ மானம் உள்ளவன் தானே, நீ துணிச்சல் மிக்கவன் தானே, தலைவன் தானே, நீ சிங்கம் தானே, நீ என்ன பிரேயர்ல போட்டுக்கணும்? செந்தில் பாலாஜி சதி, திமுக சதி, சமூக வீரர்கள் உள்ள வந்துட்டாங்க, கத்தியோடு வந்தார்கள் அப்படின்னு நீ பிரேயர்ல போட்டீங்க. நீ ஆம்பளை, நீ ஆண்மை நிறைந்தவன் நான் சொல்லியிருப்பேன். அங்க என்ன பிரேயர் போடுறீங்க விஜய்? அதுக்காக சார் அங்க என்ன பிரேயர் போட்டீங்க? என்ன போட்டாங்க? இது விபத்து. என்ன அயோக்கியத்தை, என்ன பித்தலாட்டா இது? வெளியில பொது வெளியில மக்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடிய இன்ஸ்டாலையும் சமூக ஊடகங்கள்லயும் சதின்னு பேசுவீங்களா? தீர்வை தரக்கூடிய நீதிமன்றத்துக்கு போகும்போது சார் இது விபத்து சார், எனக்கு இந்த விபத்துக்கு சம்பந்தம் இல்லை சார், எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க சார், என் கட்சிக்காரன் எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஒட்டுமொத்த பொறுப்பாளர் யார் தெரியுமா? மதியழகன் தான் சொல்லிட்டு புசியானந்த் தப்பிக்க பார்ப்பாரு. அதுக்காக விஜயையும் புசியானந்தையும் ஆண்மையற்றவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள். இது ரொம்ப கடுமையான வாதத்தை தான் வைப்பேன் நான். ஏன்னா நீங்க என்னவா இருக்கீங்க சார்? பொது வெளியில என்ன பேசுறோமோ அதை கடைசி வரை கடைபிடிக்கிறவன் தான் தலைவன். உன்னுடைய மாவட்ட செயலாளர் தானே, அவனை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறியே, சூடு சொன்ன இருக்கா? நீ ஆம்பளை தானா? அப்ப நான் கேட்பேன், நீ சிங்கம்னு ஏன் அசிங்கமா போச்சு இல்ல? இப்ப அசிங்கமா போச்சு குமாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல? இப்ப நீ பனையூர்ல பதுங்கிட்டு 2 நாள் என்ன பண்ண? நீ ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீ அங்கதான் பிரச்சனை சார். திருச்சியில் தங்கியிருக்கணும்ல? திருச்சியில் தங்கியிருந்து நான் போக மாட்டேங்க, என்ன நம்பி வந்தவங்க செத்து போயிட்டாங்க, எத்தனை பேருன்னு தெரியல, நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தே தீருவேன். உனக்கு செல்வாக்கு இருக்குல்ல? இப்ப தனி விமானத்துல அந்த பாதுகாப்பு அதிகாரிகளோடு இந்த ஆதவ், அதாவது கலவரத்தை தூண்டுகிற ஒரு பதிவை போட்ட ஆதவ டெல்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்புறல்ல? மானங்கட்டவன் தானே நீ? அப்ப அங்க இருந்து டெல்லி வரைக்கும் உனக்கு செல்வாக்கு வச்சிருக்க நீ சொல்லிக்கிறல்ல? இவர் தான் சொல்றாரு மறைமுக கூட்டணி, அந்த புண்ணாக்கு கூட்டணி, இந்த என்ன இவர் சொல்ல மாதிரியே நான் சொல்லணும்னா, என்ன இதுக்குடா நீ அங்க இருந்து சென்னைக்கு வந்த? என்ன இதுக்கு வந்த? 2 நாள் பதுங்கின. ஏன் பதுங்கின? இப்ப வீடியோ வெளியிடுற? ஆனா எல்லாரும் நீதிமன்றம் செருப்பால் அடிச்சிருக்கு, நீதிமன்றம் மண்டையில கொட்டி இருக்கு. நீ தலைவனா இருக்க தகுதி இல்ல, கட்சியாடா இதுன்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு கட்சியா? கரெக்டா கேட்டிருக்காங்க. இதுல எந்த விதமான தவறும் இல்லை. இப்ப என்ன பண்றீங்க? உள்நோக்கம் கற்பித்து அந்த நீதிபதி சொன்ன விஷயங்களை உள்நோக்கம் கற்பித்து, சார் உள்நோக்கம் கற்பித்து பேசவே கூடாதுன்னு கூட தெரியாத தற்குறி கூட்டம் சோசியல் மீடியா பூரா அந்த நீதிபதியும் அந்த நீதிபதியுடைய தீர்ப்பையும் வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு அந்த குடும்பத்து கல்யாணத்துக்கு முதலமைச்சர் போயிட்டாருன்னு உடனே பார்த்தாயா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க சதி அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன், ஸ்டாலின் அரசாங்கம் இத்தனை நேரம் ஒரு 10 பேரை பிடிச்சி உள்ள போட்டிருந்தீங்கன்னா பேசுவானா? இது தப்புன்னு தெரிய வேணாமா? நீதிமன்றம் என்ன தப்பா சொல்லிச்சு? நீங்க பண்ண அட்ராசிட்டியே சொல்லிச்சு. உனக்கு எவன்டா பர்மிஷன் கொடுத்தான் ரோட் ஷோ நடத்துறதுக்கு? உனக்கு எவன் பர்மிஷன் கொடுத்தான்? திட்டமிட்டு தானே. இன்னொன்னு குற்றச்சாட்டு பகிரங்கமா வைக்கிறேன் சார். நீ கரூர்ல எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி போட்டேன்? 12 மணிக்கு பேசுவார்னு புசியானந்த் அறிவிச்சார். அவங்க அதிகாரப்பூர்வ வலைத்தள பக்கத்துல அதான் இருந்துச்சு. கரெக்டா? நான் மாற்று கருத்தோடு தவறாக விஜய் மீது வன்மமா பேசுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆதாரத்தை சொல்லுங்க, அல்லது கமெண்ட் பண்றவங்க ஆதாரத்தோட கமெண்ட் பண்ணுங்க. 12 மணிக்கு சொன்னாரா? 12 மணிக்கு அங்க வருவார்னா 1 மணி நேரம் தாமதமாகலாம், 2 மணி நேரம் தாமதமாகலாம், அல்லது 3 மணி நேரம் கூட தாமதமாகலாம். பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய செல்வாக்கு படைத்த ஒரு விஜய், அதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. அப்ப நீ 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணிக்குள்ள நீங்க வந்திருந்தா கூட இந்த கூட்டம் இல்லை. 12 மணிக்கு ஒரு ஆங்கில ஊடகத்தை சேர்ந்தவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, சார் 12 மணி நிலவரப்படி அங்க 4000 பேர் தான் இருந்தாங்க, சாலிடா வந்திருந்தா அழகா பேசி கிளம்பி இருந்திருக்கலான்னு. இது கூட என் குற்றச்சாட்டா இல்ல, பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். 41 பேரை திட்டமிட்டு விஜயும் அந்த கும்பலும் தாவேகா கும்பலும் படுகொலை பண்ணிருக்குன்னு சொல்றேன். எப்படி தெரியுமா? ஏன்டா ஃபோக்கஸ் லைட் போட்டீங்க? ஃபோக்கஸ் லைட் எதுக்கு போட்டீங்க கரூர்ல? அப்ப உங்க நோக்கம் என்ன? நாம போய் சேரும் போதே ராத்திரி ஆயிடும், 7 மணிக்கு மேல தான் நம்ம போவோம், வெளிச்சம் வேணும். ஃபோக்கஸ் லைட் எதுக்கு போடுவான் பகல்ல வரவன்? பைத்தியக்காரனா? அறிவு அது இது அறிவே இல்லையே, தற்கொலை கூட்டமா செய்யுது. இது நியாயமான கேள்வியா இல்லையா? ஃபோக்கஸ் லைட் ஏன் போட்டீங்க?
ஜென்ரேட்டர் விற்கிறது நீ பவர் சப்ளை மைக்கு அது இதுன்னு. இன்னொன்று அவருடைய நடிகர் ஒருத்தர் இருக்கார், சவுந்தரராஜன் ஒரு நடிகர், நமக்கு நண்பர் தான் அவர். அவர் மாடி மேல உச்சாணி கும்பல ஏறிக்கிட்டு மைக்கில் பேசிட்டு இருக்காரு 12 மணிக்கு. இதோ தலைவர் வந்து விட்டார், இதோ வந்து கொண்டிருக்கிறார், இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து விடுவார்னு பேசிட்டு இருக்காரு. கூட்டத்தை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாராம். அவருக்கு தெரியுமில்ல அவர் இப்ப வரமாட்டாரு, 8 தான் வீட்டுல இருந்தே ஜெட் எடுத்திருக்காரு, தனியார் பிளைட்ல வராரு, திருச்சிக்கு வந்து நாமக்கல் போயிட்டு நாமக்கல் இங்க வந்து சேரும்போது விடிஞ்சிரும் தெரியுமில்ல, ராத்திரி தான் வருவார் தெரியுமில்ல. இந்த படுகொலைக்கு என் நண்பன், எனக்கு நல்ல நெருங்கிய நண்பன் தான், அவரும் ஒரு காரணம்னு நான் சொல்றேன். ஏன்னா 12 மணிக்கு நீ எப்படி பொய்யான ஒரு தகவலை பரப்புவ? பொய்யான தகவலை எதை வச்சு நீ சொல்லுவ? தோ வந்து விட்டார், தோ வந்து விட்டார், அதோ வந்து கொண்டிருக்கிறாருன்னு. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல முதல் முறையா அவர் வந்து பதவி ஏற்ற உடனே அவங்க வீட்டில் கிளம்பிருக்க கூட மாட்டாங்க, ரோடெல்லாம் பிளாக் பண்ணுவான். நீங்களும் அந்த வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். நாம ஒரு செய்தி எடுக்க போனா கூட எங்கேயும் போக முடியாது, செய்தியாளர்னு சண்டை போட்ட பிறகுதான் நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நம்ம எங்கேயாவது ஒரு போக முடியும். இல்லைன்னா பொதுமக்கள் அவ்வளவு இடையூறு, அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான். கேட்டா அம்மையார் வந்து விட்டார், கிளம்பி விட்டார், தோ வந்தார், தோ வந்தார்னு சொல்லி எல்லாரோடையும் பிளாக் பண்ணுவான். யாரா நீ? நடிகன் தானடா நீ, இன்னும் தலைவனா கூட மாறலையடா. உனக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியலையே, 1% கூட ஓட்டு வாங்குவான்னு தெரியலையே. உன் லட்சத்தில் 41 பேரை கொண்டு இருக்க. அப்ப இந்த கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்க, இதெல்லாம் ஓட்டு போடாது சார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் பேசினார்னா இவர் இருந்து ஆகச்சிறந்த பேச்சு பேசுறவரா? வந்தவங்களாம் என்ன ஆனா மதுரை கூட்டம் எடுத்துங்க, இவங்க பாணியிலே சொல்ற மாநாடுன்னு கூட வச்சுங்க, மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, பெரிய மாநாடு. மாநாடு பேச்சாளர் தானே இவர், ஆகச்சிறந்த பேச்சாளர் தானே. ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே கொத்தா கூட்டம் போச்சு. போச்சா போலியா? வீடியோ ஆதாரம் இருக்கு. நான் சும்மாவா சொல்றேன்? சொல்றேன். அப்ப யாரு இவங்கெல்லாம்? தற்கொலை கூட்டம், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். வேடிக்கை பார்க்க வருகிறவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அரசியல் தெரிஞ்சவன், அரசியல் புரிஞ்சவன் கூட்டத்தை பார்த்தவொடனே நம்ம ஜெயிச்சிருவோம் எவனா நம்பனானா அவன் தான் முட்டாள். முட்டாள். இப்ப நீ யாரையும் முட்டாள்னு மறைமுகமா சொல்றீங்க? யாரே இல்ல, விஜய் தான் சொல்றேன், நேரடியா சொல்றேன். முட்டாள். அறிவே இல்லை உனக்கு, அறிவே இல்லை. அட்லீஸ்ட் கூட விவரம் தெரிஞ்சவன உங்க அப்பாவை கூட வச்சீங்கன்னா கூட உருப்படியா காது கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜயோட தலைக்கு மேல வெல்லும் போது தலைக்கு மேல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்பா கிட்ட போய் உதவி கேட்கல, ஆலோசனை கேட்கல? அப்பா கிட்ட போய் ஏன் தஞ்சம் அடையலைங்கிற கேள்வி இருக்குல்ல இயல்பா. திமிரு சார், ஆணவம். திமிரும் ஆணவமா கூட இருக்கிற எவனும் சரியில்லை. அவர் அப்பா தானே விஜய் வளர்த்து விட்டாரு. அப்ப அந்த நன்றி உணர்வோ அல்லது அப்பாவை தாண்டி அவர் பையனை ஒருத்தர் காப்பாத்திட முடியும். நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இந்த விஜய் அந்த மக்கள் இயக்கம் இருக்குல்ல, அப்ப வந்து எஸ்ஐசி அவர்கள் தான் வந்து முழுமையா அதை ஆக்கிரமிச்சு ஆளுமையோடு கரெக்டா ஆட்களை போட்டு செஞ்சுட்டு இருந்தார். அவரை எப்போ புசியானது உள்ள வந்து அவரை தள்ளி விட்டுட்டு அவர் நியமித்த ரவிராஜ் மாதிரி பல பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாரும் தூக்கி வெளியே போட்டு இவர் தன் கைப்பாவையாக விஜய் என்னைக்கு மாத்தினாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சு சனி இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்ட தேரை எழுதி தெருவில் விட்டாங்கன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இப்ப கொலகார பட்டத்தோட வெளியில தெருவில் விட்டாங்க. இவரை வச்சு சுத்தி இருக்கிற ஆட்கள் யார் தெரியுமா? இவரை ஒரு 4 பேர் பார்க்க முடியும், நாங்க 4 பேர் கூட டைரக்டா பார்க்க முடியாது, ஒரே ஒருத்தன் தான் பார்க்க முடியும், ஒரே ஒருத்தன் தான் அடிக்கடி பேச முடியும், டெய்லி அவன்கிட்ட தான் தூங்கி ஏஞ்சா அவன் மூலமா தான் பேச முடியும். அவன் யார் தெரியுமா? என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் நான் தம்பின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவனும் இந்த கொலைக்கு மிக மிக முக்கியமான காரணம். இந்த ஸ்டாண்ட் வித் விஜய்னு பிராபகண்டா பண்ணி பெரிய லெவல்ல இந்த அளவுக்கு வந்து இந்த வைரல் ஆனதுக்கும் அவன் தான் காரணம். பேர் என்ன தெரியுமா? ஜெகதீஷ். இந்த ஜெகதீஷ் சினிமால இவர் உதவியாளராக இருக்கான், பல நடிகைகளுக்கு அவன் தான் மேனேஜரா இருக்கான். முழுக்க முழுக்க அவன் இப்ப கட்சிக்காரனா மாறிட்டான், விஜயனுடைய ஆஸ்தான ஆலோசகரா இருக்கான். சார் நீங்க நினைச்சா கூட புசியானது டைரக்டா விஜய் பாத்திர முடியாது, ஆதவர்ஜனா டைரக்டா பாத்திரம். அந்த பஸ் கேரவேன் சொகுசு வாகனம் இருக்குல்ல, அதுல அவரோட பயணம் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆளு தான் அனுமதி, அது ஜெகதீஷ்க்கு மட்டும்தான். உள்ள வேற யார் இருக்கான்னு தெரியாது. உனக்கு எதுக்கு கேரவேன்னு கேட்கிறேன்? நீ நடிகன் மணலில் இருந்து என்னைக்கு இறங்கி வரேன்னு உருப்பிடுவேன். எல்லா அரசியல் தலைவரும் என்ன பண்றான், இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது எடப்பாடி உட்பட சுத்தி வெளிப்படையா இருக்கும், அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க. வெளிப்படைத்தன்மையே இல்லையே. ஷட்டரை சாத்திட்டு கம்பிக்குள்ள உட்காந்துக்கிட்டு பல பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. சார் அவங்க எங்க ஊரை தாண்டி வரும்போது அவர் நின்று மேல நின்று கை காட்டியிருந்தாருன்னா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிருப்போம். அப்படியே எல்லாரும் உள்ள வரணும்னு அவர் உள்ள போய் உட்காந்துக்கிட்டார் சார், மேலேயே வரல, முன்னாடி சீட்ல கூட உட்காரல, அவருக்கு தெரியல, நாங்க பார்க்க முடியல, அதனால இந்த இடத்துல பேசுவார்னால எல்லாரும் இங்க வந்தோம். அப்ப திட்டமிட்டு அனைவரையும் கூட்டி வந்து நெரிசல் செய்ய வைத்து மூச்சு திணற வைத்து 41 உயிர்களை பலி வாங்கிய கொலகாரன் சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? இல்ல ஏற்கனவே கரூர் அவருக்கு கூடின கூட்டத்துல 41 பேர் இறந்திருக்காங்க. அவரே உளவியல் ரீதியா மன ரீதியா பெரிய ஒரு ஆணியம் கிடையாது. நீங்க தான் சொல்றீங்க உளவியல் ரீதியா.
இதுல நீதிமன்றமும் கடுமையான விமர்சனங்களை முன் வைக்குது. நீங்களும் விஜய் ஒரு முட்டாளுங்கிறீங்க, செருப்பால் அடிக்கணுங்கிறீங்க. நீங்க அப்படி சொல்றீங்களா? என்ன சொல்ல நான் சொல்ல சார், நான் சொல்ற எல்லாரும் அதான் சொல்றாங்க. அறிவு இருக்கா இல்ல, அறிவு செருப்பால் அடிக்கிற அப்படின்றதா செருப்பால் அடின்னு அர்த்தம் இல்ல. அப்ப விஜய் இன்னும் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட மாட்டாரா? விஜயோட மனசு இன்னும் கஷ்டப்படாதா? நீ எதுக்கு வந்த? அப்ப நாட்டை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், முதலமைச்சர் இருக்காது ஆசைப்படுறல, அடிப்படை தகுதியை வளர்த்துக்க வேணாமா? 4 பேர் நல்லவனை கூட வச்சுக்க வேணாமா? ஒரு அறிவில் சிறந்தவர்களே அதை அடியில் வச்சுக்கிட்டு உனக்கு சொல்ற விஷயங்களை ஏதாவது புரியுற மாதிரி சொல்லி அதை அப்பா வேற யாரையும் வேணாம், உன் அப்பாவை கூட வச்சா கூட இந்த மாதிரி இழப்புகள் நடந்திருக்காது. தற்கொலை கூட ஓடி போய் ஒழிஞ்சிட்டான் சார். நான் என்ன கேட்க வரேன், உன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்கல்ல, இப்ப ஓடி ஒழிஞ்சிட்டாங்களா இல்லையா? 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை. இப்ப இந்த ராஜ்மோகன் ஒரு ஆள் இருப்பார், உங்க நண்பர் தான், எனக்கும் நண்பர் தான். அவர் எங்க போயிட்டார் சார்? அவர் மீது வழக்கே இல்லை, எங்க இருக்காருன்னே தெரியல, சைலண்டா இருக்காரு. ஏன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட எஃப்ஐஆர்ல போடப்பட்ட பிறகு அதர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, மேலும் பலர் மற்றும் பலர்னு. அந்த மற்றும் பலர்ல யார் வேணாலும் வரலாம், விஜய் கூட வரலாம் நாளைக்கு. ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஏன்டா அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணலன்னு கேக்குது. அந்த கொலகார பஸ்ஸை ஏன் பறிமுதல் பண்ணல? பஸ்ஸை பறிமுதல் பண்ணா விஜய்க்கு இது அவமானம் இல்லையா? இப்ப மட்டும் என்ன அவர் பெரிய மானம் இருக்கா கேக்குறீங்க? கேக்குறான் மேக்ரான் கம்பெனி நடத்துறாரு சார், அவரு கட்சி நடத்தல. ஆனா மக்களுக்கு வந்து விஜய் மீது கோவமே இல்லாத மாதிரி தானே வெளியில இருக்கு. அப்படி இவங்க பிராபகண்டா பண்றாங்க, காசு கொடுத்து பரப்புரையை அப்படி மேற்கொள்றாங்க. நான் தான் சொல்றேன், ஜெகதீஷ் எல்லாத்துக்கும் ஜெகதீஷ் தான் காரணம். ஜெகதீஷ நீங்க அவருடைய அந்த தொலைபேசி உரையாடல்களையும் அப்படி வங்கி கணக்குகளையும் அவர் நடத்துற அந்த ரூட்னு கம்பெனியோட ஒட்டுமொத்த கணக்கு வழக்குகளையும் கைப்பற்றினா என்ன பித்தலாட்டம் நடந்திருக்கு, என்ன சதி நடந்திருக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுடைய வங்கி கணக்குகளையும் அவர் யார் யார்கிட்ட பேசியிருக்காரு, அவருடைய நடத்துற அந்த நிறுவனம் ஒன்று நடத்திட்டு இருக்காரு பாருங்க, வாய்ஸ் ஆப் என்னமோ ஒன்று வச்சிருக்காரு, அந்த நிறுவனத்துடைய வங்கி கணக்குகளையும் சோதனை பண்ணா எவ்வளவு பேருக்கு இவர்கள் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பிரவகண்டா பண்ணி தப்ப மறைச்சிருக்காங்க சார். கை பொண்ணுக்கு எதுக்கு சார் கண்ணாடி? நான் என்ன கேட்க வரேன், நீதிபதி ஆதாரங்களை அடுக்குன்னு பிறகா சொன்னாரு, பூரா பார்த்துட்டான். பஸ் வருது, உன்னுடைய சொகுசு வாகனம் வருது, கொலகார வாகனம் வருது, அந்த வாகனத்தை ஒட்டி 2 வீலர்ல ஆர்வத்தில் வரானுங்க தற்கூரி அறிவு கிட்ட ரசிகர்கள். இவனை தொண்டன்னு நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். அப்படியே அவங்க ஒன்று மோதி நல்வாய்ப்பாக டயர்ல விழல, வெளியே விழுந்தானுங்க. அடிபட்டானுங்களா? 10-12 பேருக்கு மேல அடிபட்டானுங்களா? அது வழக்காகவே ஆகல. நீதிமன்றம் கேள்வி கேட்குது. இந்த நேரம் நீங்க யாருக்கு வெயிட் பண்ணீங்க? யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு காத்திருந்தீங்களா? தார்மீக அடிப்படையில சுமோட்டாவா அந்த கேஸை நீங்க எடுக்க வேணாமான்னு கேக்குது நீதிமன்றம். இதுல என்ன தப்பு இருக்கு? நீதிபதி எங்கே தவறு எழுத்திருக்கிறார்? எங்கேயாவது ஒரு வார்த்தை அவர் தப்பா சொல்லியிருக்காரா? உனக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்கா? சார், மனிதனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் எனக்கு வந்து நேர்மையான நீதி கிடைக்கும் நம்பி போறோம். புச்சியானது ஏன் நீதிமன்றத்துக்கு போனாரு சொல்லுங்க? நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர் தானே, மூத்த பத்திரிகையாளர் தானே, நீதி கிடைக்கும் தானே போனாரு. அங்க போய் என்ன சொல்றாரு? ஐயா, இந்த கூட்டத்துக்கு நான் சம்பந்தம் இல்லை சார், என்ன நீங்க அரெஸ்ட் பண்றாதீங்க, முன்ஜாமீன் கொடுங்க. ஒட்டுமொத்த பழியும் மாவட்ட செயலாளர் போட்டு தப்பிக்க பாக்குறியா? நீ தலைவனா? நீ பொதுச் செயலாளரா? உனக்கு அறிவு இருக்கா? சூடு சொரணை இருக்கா? நீ உப்பு போட்டுதான் சாப்பிடுறியா? 41 பேர் செத்தானே, உனக்கு எந்தையாவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு புசியானது கேட்கணுமா வேணாமா? ஆனா நீதிமன்றத்தோடைய கருத்துக்களை, நீதிமன்றத்தோடைய உத்தரவுகளையும் தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் விமர்சனம் பண்றாங்களே பொது வெளியில. 10 பேரை பிடிச்சி உள்ள போடுங்க, 10 பேரை பிடிச்சி உள்ள போடுங்க சார். அப்ப பயம் வரும் சார். சட்டத்தின் ஆட்சி தான் நடந்துங்குது, எல்லாருக்கும் பொதுவானது தான் சட்டம். இந்த இடத்துல எனக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மீது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? வருத்தம் ஏன் இந்த நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை செய்வதற்கு கூட ஏன் தயங்குகிறார்? அப்படியே மென்மையான போக்கில் ஏன் போறார்? எந்த தலைவனும் தொண்டர்கள் சாவதை விரும்புவதில்லை. நானும் ஒத்துக்கிறேன் அவர் கருத்தை, நானும் ஒத்துக்கிறேன் சார். நான் ஒன்றும் அரக்கன் கிடையாது, நானும் மனுஷன், அப்ப தகப்பேன், எனக்கு உணர்வு ரீதியாக வலி இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஆதங்கத்தோட பேசுறேன். எனக்கு விஜய்க்கு என்ன வாய்க்கா தர்றாரு? ஒரு ஆணியும் கிடையாது. ஆரம்பத்தில் நம்ம சொல்ற விஷயம் தான். முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல, அந்த வீடியோவில் என்ன சொல்றாரு? ஆகச்சிறந்த பண்பாக ஒரு விஷயத்த சொல்றாரு. எந்த தலைவனும் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டான். ரைட், ஓகே, செத்துட்டான்ல. சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு முதலமைச்சராக திமுகவா வேணாம் சார், முதலமைச்சராக இந்த நாட்டு மக்கள் உங்களை முதலமைச்சராக ஏன் உட்கார வச்சாங்க? சட்டத்தின்படி நீங்க ஆட்சி நடத்துவீங்கன்னு நம்பிக்கையோட தான் உட்கார வச்சாங்க. தேர்தலை மனசுல வைக்கிறீங்களா? விஜயை கைது பண்ணா அப்படியே வெறி மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்களா? யார் சார் விஜய்? யார் விஜய்? நடிகன் தானே. கட்சி இன்னும் உருப்படவே இல்லையே சார். இந்த கூட்டம் ஓட்டே போடாது சார், எழுதி வச்சிங்க, ஓட்டே போடாது. இந்த நேரத்தில் இன்னும் நீ சொல்றேன், எங்க அண்ணன் சீமான் மீது எனக்கு மாறுபட்ட நிறைய கருத்து இருக்கு. ரொம்ப நிதானமா பேசியிருக்காரு இந்த விஷயத்துல, இந்த இன்சிடென்ட்ல ரொம்ப 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 கண்ணியமா அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ உனக்கு வலி இருக்கணும் தம்பி, அந்த வலி உன் முகத்துல தெரியலையே தம்பின்ற.
அவர் ஒரு இயக்குனர் சார், நடிகர், ஒரு இயக்குனர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை அப்படியே நடிகர்கள் செய்வாங்க. அப்ப உன்னுடைய வீடியோவை பார்த்துட்டு அவர் பதில் சொல்றாரு. நான் சீமானை ஏன் அந்த இடத்துல சொல்ல வரனா, இது மட்டும் சொல்லல, இதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ற சொல்ல வரல. அவர் 10 வருஷமா கட்சி நடத்துறாரு, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, அது வேற விஷயம். ஆனாலும் கூட்டம் அவருக்கும் வருது. அந்த கூட்டத்தை சரியாக முறைப்படுத்துறாரு, ஒழுங்கா கரெக்டா நடத்தி பொய்யையும் உண்மை போல பேசிட்டு கடந்து போறார். அவர் ஒரு பெரிய ராணுவ கட்டமைப்போடு நான் கட்சி நடத்துறேன்னு சொல்லிக்கிறார். அப்படின்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் விஜய்க்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சீமான் அரசியல்வாதியாக மாறிட்டார். விஜய் பொய்ய பேசினாலும் அரசியல்வாதி பாதி பேர் பொய் தான் பேசுறான். எல்லாருமே விஜய் அரசியல்வாதியா கிடையாது, அரசியல் வியாதி. தெளிவா புரிஞ்சுங்க, அரசியல்வாதி இல்ல. அப்ப நாட்டு மக்களுக்கு விஜய் ஒரு அரசியல் வியாதி. விஜய் ஆட்சியை பிடித்தா நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல? பிண அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, கூடவே பண அரசியல் பண்றாரு, மக்கள் அரசியல் பண்ணல. புரிஞ்சுங்க, இவர் மாதிரி பஞ்ச் டயலாக் எனக்கு பேச தெரியாது. விஜய் இப்ப பிஜேபியோட சரண்டர் அடைஞ்சிட்டாருன்னு நிறைய பேர் சொல்றாங்களே, அதை பத்தி? இவர் சரண்டர் அடையவே வேணாம் சார், தப்பா சொல்றாங்க சார். இவர் குடிமையை போயிருச்சு. நெய்வேலியில் இவர் அரெஸ்ட் பண்ணும் போதே குடிமையை எடுத்துட்டாங்க. இப்ப மொத்தமோ அவர் இனிமேல் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை என்பது தீர்மானிக்கிற இடம் டெல்லி. அமித்ஷாவும் மோடியும் தான் முடிவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எப்படி எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நிலை இருக்குதுன்னு பேசுறாங்களோ ஊடகங்கள், அந்த நிலையில கொஞ்சமும் மாறாத நிலைமைக்கு, அவரை விட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் விஜய். இனிமே இவருடைய அரசியல் செயல்பாடுகள், அரசியல் வாழ்க்கை, அரசியல் முடிவுகள் 41 பேர் கொலையில தான் இருக்கும். ஒன்றிய அரசாங்கம் நினைச்சா இத்தனை நேரம் விஜய் தூக்கி உள்ள உட்கார வச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, சமீபத்தில் இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் Y+ கொடுத்துருக்காங்கல்ல, அது 10ஆம் இவருக்கு Z+ கொடுக்கணுமா? மத்திய அரசு தான் இல்லைன்னு மறுத்துருச்சு ஒன்றிய அரசு. இல்ல சார், ஒரு ஊடகத்துல அப்படி ஒரு கலப்பிட்டு இருக்காங்க. தரமாட்டனும் நேத்து ஏன் ஒய் கொடுத்தாங்க, அதையே எடுங்க. கொலகாரனுக்கு எதுக்கு சார் Y+? ஒய் எதுக்கு, விளக்கண்ண எதுக்கு? நீ வீட்டுக்குள்ள தானே இருக்க, நீ எங்க போற? பொதுமக்கள்கிட்ட. பொதுமக்கள் உன்னை எப்படி பாக்குறான்? உன் வீட்டு வாசல்ல காவல் காத்து கிடக்குறான். எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்து விஜயை பார்த்தா எனக்கு ஏதாவது ஒரு சும்மா கை காட்டவா தெரியும். மாற்றுத்திறனாளி குழந்தைங்கலாம் நிக்குது. கண்ணாடி ஏத்திட்டு போறிய மனசாட்சி உள்ள மனுஷனா நீ? கண்ணாடி இறக்கிட்டு கை காமிச்சா நீ என்ன கெட்டா போயிருவ? கண்ணாடி இறக்கிட்டு கை காமிச்சா அரசியல்வாதி, கண்ணாடி ஏத்திட்டு அப்படி போனா நடிகர். நடிகர் எல்லாம் ஒத்துக்க மாட்டான். நடிகன் கூட இல்ல சார், இவன் நடிகனா இருக்கிறவன் நிச்சயமா நம்மளை பார்க்க வந்த கூட்டத்துக்கு நம்மளை தானே பார்க்க வந்தாங்கன்னு மாடியில் நின்னாவது கை காட்டுவான். அவன் தான் நடிகன். நீ அதுக்கு கூட லாக்கி இல்லையே. உன் வீட்டு வாசல் தான் காவல் காக்குறாங்க. ஏன் சார், அஜித் போனா கூட்டம் வருது, ரஜினிகாந்த் போனா கூட்டம் வருது. ரஜினிகாந்த் ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசல்ல நின்று மக்களை பார்த்துட்டே இருக்காரு. அவர் பிறந்த நாளுக்கு வராங்க, எல்லா நல்லது கெட்டதுக்கு வராங்க, தீபாவளிக்கு வராங்க, புது வருஷம் வந்தா வராங்க, பொங்கல் வந்தா வராங்க. வாசல் நின்று அவர் வந்து அந்த வந்த மக்களுக்கு பேசிட்டு போற ஏதோ பேசுறாரு. கிளவரா ஒரு முடிவு எடுத்தார். ரஜினிகாந்த் தலைவன் சார். என் தொண்டர்கள் என்னால் பாதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லைன்னு சொன்னவன் தான் தலைவன். ரஜினிகாந்த் சொன்னாரா? அப்ப ரஜினிக்கு இருக்கிற பக்குவம் விஜய்க்கு இல்லையா? ரஜினி தலைவன், நீ தற்குறி. நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா நிறைய விமர்சனங்கள் முன் வச்சிருக்கீங்க. இது எல்லாருக்கும் போய் சேரும். மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நன்றி.